ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 30/11/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. பிரதமை திதி கேட்ட நட்சத்திரம் கிம்ஸ் துக்கள பின் பாலவகரணம். சித்த யோகம் கூடிய மார்க்க சுத்தம் இஷ்டி சூலம் வடக்கு வடகிழக்கு நாளைக்கு 16 பரிகாரம் பால். இன்னைக்கு புதன்கிழமை பெருமாளை வழிபடுறது சிறப்பு. புதன்னா மால். இப்போ புதன் திசை நடக்கிறவங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட ஏற்றம் பெறுவீங்க. விஷ்ணு சகசநாமம் படிக்கலாம். பில்லி சூனிய ஏவல் போன்ற தீய பலன்கள் விஷ்ணு சகசரநாமம் படிக்கிறதுனால ஆகலாம். துளசி தீர்த்தம் குடிச்சினாலும் கெட்ட சக்திகள் உடம்பிலிருந்து வெளியேறி துரு ஆவிகள் கிரகங்களால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் ஃபோர்ஸ் வெளியேறி. அதுக்காகத்தான் முன்னோர்கள் கோவிலில் அந்த துளசி தீர்த்தம் கொடுத்தாங்க. சில மந்திரங்களை சொன்னாங்க. அந்த மந்திரத்துக்கு பலன் இருக்கு, துளசி தீர்த்தத்துக்கும் பலன் இருக்கு. அதோட கல்வியில மேன்மை பெற முடியும். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யாகாரகன் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தா கல்வியில் மேன்மை அடையலாம். பலவீனமாக இருந்தால் இன்னைக்கு பெருமாளை கும்பிடுறதுனால அந்த பலவீனம் நீங்கி அந்த ஆக்டிவேட் பண்ணுறது, பலவீனமான கிரகத்தை அது இயக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதனுடைய பலவீனத்தை பலப்படுத்துறதுன்னு சொன்னால் புரியும். ஆக இன்னைக்கு இறை வழிபாட்டில் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் விருச்சிக நட்பு, சந்திரன் விருச்சிக நீசம், இன்னைக்கு கேட்டையில் இருக்கு. செவ்வாய் மகரத்தில் உச்சம், புதன் தனுசுல சமம், குரு இருக்கக்கூடிய இடம் கன்னியில நட்பு, சுக்கிரன் தனுசுல நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை இன்னைக்கு வானமண்டலத்திலே இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 9 கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு அஷ்டமத்தில் நிறைய கிரகங்கள் இருந்துச்சு, புதன் கூட இருந்துச்சு. புதன் இன்னைக்கு விலகிட்டார். அதை இன்றைய கிரக நிலைப்படி புதன் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்காங்க. சூரியனும் சந்திரனும் சனியும் 8ல் இருக்காங்க. ஆக இன்னைக்கும் பொதுவாக சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால எந்த வேலையை எடுத்தாலும் கவனமாக எடுக்கணும். இப்போ ஒரு டெய்லரிங் வேலை பண்ணுறீங்கன்னா ஒன்று அடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் பிரிச்சுட்டு இருக்கணுங்கிற மாதிரி தான். ஒரு வேலைக்கு 2 வேலைன்னு சொல்கிற மாதிரி நடக்கும். அதுக்கு அந்த வேலை செய்யாமே வச்சுட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம். அப்படி செய்யணும்னா கவனமாக யோசித்து பண்ணணும். சில பேர் அந்த கட்டிங் விஷயத்தில் மாற்றி இது பண்ணிடுவாங்க. சமையல்லையே அப்படி பண்ணாலும் தப்பாயிரும். அப்புறம் எக்ஸாம் எழுதும் போதும் கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதாமல் மாற்றி எழுதினாலும் தப்பாக தான் போகும். அப்புறம் போய் நான் சார் தப்பு எழுதிட்டேன் அப்படின்னு அடுத்த நாள் போய் அதை கொண்டு வந்து மாற்றி எழுத முடியுமா? ஆக நன்கு யோசித்து பண்ணுங்க. வாகனம் ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வாகன பயணம் வண்டி எடுத்துகிட்டு வெளியே வர்றதுனாலே பயமாக இருக்கு. சில பேர் பண்ணுற வித்தைகள் நமக்கு அச்சமாக இருக்கு. அப்படியெல்லாம் எட்டு போடுறாதீங்க இளைஞர்கள் இன்னைக்கு. ஆனால் அப்படி போட்டால் அதுக்குரிய பலனை அடைய வேண்டியது வந்துடும். அது நாம் தப்பு பண்ணுறவங்க பலன் அடைஞ்சால் பரவாயில்ல, பாவம் அப்பாவிகளும் சிரமப்படக்கூடாது. இல்லை, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப படிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, என்னதான் அவங்க கரெக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வர்றவங்களாக இருப்பாங்க. தப்பானவங்க போய் மேலே முட்டின பாவம் என்னங்க பண்ணுவாங்க அவங்க? அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கீங்கன்னா ஒரு 50 பேர் உங்கள் பஸ்ஸில் உட்காந்துட்டு வர்றாங்கன்னா 50 பேர் மட்டும் இல்லைங்க, அவங்கள சார்ந்து எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு முதலாளி வர்றாருன்னா அவரை சார்ந்து ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு ஃப்ளைட்டு. அதுக்காக நான் சொல்கிற தப்பாக சொல்லலை, கொஞ்சம் கவனம் அவசியம்னு சொல்கிற. வேகத்தை கட்டுப்படுத்துங்க. ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போனால் பரவாயில்ல. ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லுவார், எங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போய் சேரணும் அப்படின்னு. ஒருத்தருக்காக நாம் 55 பேரில் ஒரு 54 பேருக்கு நம்ம பாதிக்கப்படக்கூடாது. நீங்களும் சேர்ந்து இந்த டைம் தான் போகணும் முதல்ல நீங்கள் சொல்லிடுங்க. ஏறத்தாழ ஆகும்னு சொல்லிடுங்க. அதுதான் சரி.
அந்த அவசரம் தானுங்க நிறைய பேருக்கு இடையூறை கொடுக்குது. அதுக்கு மாற்று வழி இருக்கு. உயிருக்கு மனிதனுடைய உயிருக்கு மாற்று வழி இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் வேற எதுவும் சொல்லலை, கவனமா இருங்கன்னு சொல்றேன். பெத்தவங்க சொல்றாங்க குழந்தைகளை பார்த்து, தங்கம் சாமி பதனமா போயிட்டு வாப்பா அப்படின்னு. ஆனா அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நான் சொல்றது, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு நீங்க வயசு ஒரு 60 இருந்துன்னா உங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு சொல்றதுக்கு. நான் அந்த நிலையிலிருந்து கூட சொல்லலாம், பரவாயில்ல இந்த தம்பி சொல்றார், நாம கொஞ்சம் பொறுத்து போய்க்கலாம்ப்பா, நல்ல விஷயம் தானே. அசுவனியில் பிறந்தவங்க அம்மனை வழிபட்டுட்டு போங்க, அல்லது அம்மனை வழிபட்டுட்டு இருங்க, உங்க மனம் சாந்தமடையும். பரணியில் பிறந்தவங்க இன்னைக்கு சப்த கண்ணீரை வழிபடுங்க, அல்லது சப்த நாகரை வழிபடுங்க, அல்லது விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு 7 நாகர் சிலைகள் இருக்க தேர்ந்தெடுத்து அதுக்கு பால் ஊற்றி வழிபடுங்க, தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஒரு 7 தீபம் போட்டால் நல்லது. சப்தகண்ணீரை வழிபடும் போது 7 தீபம் போடணும். திரி எத்தனை போட்டாலும் பரவாயில்ல. கிருத்திகையில் பிறந்தவங்க முருகனை வழிபடுங்க. அது தெற்கு பார்த்து முருகன் இருந்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பு கொடுக்கும். அந்த ஆண்டனா வந்து எப்படி திருப்பி இருக்கோ அந்த மாதிரி சேனல் எடுக்கும்ல, அந்த மாதிரி. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு புதனும் சேர்ந்துருச்சு சுக்கிரனோட. 5 குடையவன் 8 மறைஞ்சிருக்கு. குழந்தைகளோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட பார்க்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில சங்கடங்கள் வர பார்க்கும். கடுமையாக உழைச்சி நீங்கள் தான் முன்னேற்றம் கொண்டு வந்திருப்பீங்க அந்த இடத்துக்கு. ஒரு சில காரணத்துக்காக நீங்கள் உங்கள் சகோதரர்கள் யாராவது விட்டுட்டு நீங்கள் வெளியே வர வேண்டிய சந்தர்ப்பம் வரும். எப்பவுமே இறங்கி போகிறவன் தான் காலம் முட்டில் இறங்கியே போயிட்டு இருக்கணும். பிடிவாதமாக்குறவன், உழைக்காதவனும் பிடிவாதமாக்குறவன் சாதிச்சிருவான். அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த உழைக்கிறவனுக்கு எப்பவுமே கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியாது, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அது சொன்னால் இது பொதுவான விஷயங்கள் சொல்லக்கூடிய இதில் சொல்ல முடியாது. தனியாக சொல்லக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்த முடியாது. அது சரியான விஷயமா இருந்தாலும் சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த முடியாது. எனக்கு நானே எடிட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் என்னங்கிறேன்னா, கொஞ்சம் அந்த பூர்வீகம் குழந்தைகள் விஷயத்துலலாம் கொஞ்சம் பொறுத்து போங்க. ஆனாலும் குருவுடைய அருள் உங்களுக்கு எந்த ஒரு பலவீனத்தையும் சரி கட்டி உங்களுக்கு சாதகமாக மாற்றும். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரை வழிபடுங்க. முடிஞ்ச ஒரு ஈடு காய் அடித்து வழிபடுங்க. ரோகிணியில் பிறந்தவங்க ஒரு உங்களுடைய வயசுக்குரிய தீபம், உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசுக்குரிய தீபம் சிவன் கோயிலில் வடக்கு பார்த்து ஏற்றி வச்சு வழிபடுங்க, நன்மை நடக்கும். மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு மிருத்யுஞ்ச மந்திரம் வசதி இருந்தால் மிருத்யுஞ்ச ஹோமம் மிருத்யுஞ்ச ஹோமம் செஞ்சு வழிபடுங்க, சிவனையை வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். புதன் 7ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, சுக்கிரனோட கூடியிருக்காரு. சுக்கிரனோட கூடியிருக்கிறது பரவாயில்ல, உங்க ராசியை பார்க்குது, அழகு மிளிர்ந்து காணப்படுவீங்க. ஏதோ ஏசிலே இருப்பீங்க போல இருக்கு, கொஞ்சம் கலர் ஆகிட்டீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேஷன்லாம் கேட்குற மாதிரி இருக்கு. ஏதாவது தங்க பஸ்பம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு எல்லா காரியமே சக்ஸஸ் ஆகிட்டு வந்துச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி. அந்த உடல் தொடர்ந்து மனம் மகிழ்ச்சி அடையும் போது உடல் நெகிழ்ச்சி அடையும். அந்த உடல் நெகிழ்ச்சி அடையும் போது அந்த உடல் தானா அந்த மினுமினுப்பு தெரியும். அதுதாங்க அந்த வசதி, அந்த கிரக கோட்சாரத்தினுடைய பலனால் ஏற்படுத்தும் வசதி வந்தால் அப்புறம் உடம்பு அது வெளிப்படுத்தும் இல்லைங்களா. ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக, அந்த ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிற மாதிரி தான். 500 ரூபா சட்டை போடுறதுக்கும் 5000 ரூபா சட்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது தரம். நம்பர் 1 நூலில் தயார் பண்ண நம்பர் 1 ஆடை, அது போடும்போதே வித்தியாசமாக தெரியும். கார் அது மாதிரி இது எல்லாமே இணைஞ்சு ஒரு மனிதனுக்கு கிடைச்சி ஒரு கடனெல்லாம் இல்லாமல் ஒரு பூரணமாக நாமளும் நல்லா இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது இயல்பாக வரத்தான் செய்யும். அது நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேன்.
சுக்கிரன் உங்களை பார்க்குறானுங்க, அதனால் நீங்கள் வந்து அதாவது உங்களை முன்னாடி வந்து ஒரு 10,000 வாட்ஸ் பல்பு போட்டு இருக்குங்க ஆப்போசிட்டில், அதனால் நீங்கள் இன்னும் பிரகாசமாக தெரியுறீங்க, சூரியன் மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கட்டும். இதுவும் இருக்கணும். ஆனால் அது தொடரணும்னா பெரிய கடன்லாம் வாங்காமல் இருக்கிற நிலையை தக்க வச்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், லாக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது தேவைகளுக்கு நிரந்தர வருமானத்துக்கு வழி பண்ணிக்கணும். அப்போது இந்த உடல் மினுமினுப்பு அது எப்போ இருக்கும். மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவக்கிரகங்களை கும்பிடுங்க. திருவாதிரையில் பிறந்தவங்க தன்வந்திரியை கும்பிடுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாசலபதியை வழிபட நிரந்தர பொருளாதாரம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டாலும் சோர்வு இருக்கும். ஏதோ நம்மை அறியாத மாதிரி இருக்கு, நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். நாம் அறியாதது போல நாம் புரியாதது போல இருக்கு. இன்னும் புரிய மாட்டேங்குதுங்க என்னென்ன அப்படின்னு. கிரகத்தினுடைய போக்கு தாங்க அதெல்லாம் செய்யுது. 5 இருக்கிற பஞ்சம சனி அந்த மாதிரி செய்யுது. பணப்பற்றாக்குறை ஏன் ஏற்படுது? நம்ம ஒன்று செஞ்சிட்டு இருக்கோம், தேவைக்கு மேலே செய்கிறோம், தொழில் விருத்தியாயிட்டு வளர்ந்துட்டு போகுது, அப்போ பற்றாக்குறை இருக்கணும். அது ஒரு வீடு கட்டுறோம், புதுசு ஒரு வாகனம் எடுக்கிறோம், கடன் பட்டிருக்கோம், அந்த கடன் கட்டணும். வீடு கட்டுறோம் அல்லது கட்டிக்கிறோம், அதுக்காக கடன். ஸ்கூலில் குழந்தைகள் காலேஜில் படிக்கிறாங்க, அதுக்கான ஃபீஸ். எல்லாமே வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி தெரியுது, அதுக்கான செலவு. இன்றைக்கி வந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கூடுதல் கடன் பெற்று செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதை எளிதாக்க சரஸ்வதியை வழிபடுங்க. அது அறிவு கொடுக்கும். பணத்தை கொடுக்கறத விட அது எப்படி சமாளிக்கிறங்கிற அறிவு கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விஸ்வகர்மாவை வழிபடுங்க. தடைப்பட்ட காரியம் தடை நீங்கி நடக்கும். முக்கியமாக அந்த கட்டிட பணிகள் எல்லாம் நடக்கும், வுட் ஒர்க் பணிகள் எல்லாம் நடக்கும். தடை இருந்தால் நடக்கும், நீங்கி நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வந்து நாகருக்கு பால் ஊற்றி வழிபடுங்க, அல்லது புற்றுக்கண்ணுக்கு பால் ஊற்றி வழிபடுங்க. அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு இன்னைக்கும் பரவாயில்லைங்க. விரையாதிபதி தனாதிபதியோட சாரத்தில் போயிட்டு இருக்கார். அப்போ விரயத்தினால பணம் வரும்னு சொல்றேன். ஆக விரயத்தினால பணம் வரக்கூடிய சந்தர்ப்பம், கல்வியில் முன்னேற்றம். ஃபீஸ் ரொம்ப நாளாக அப்பா கட்டாமல் இருந்தால் கட்டிடுவார். ஏதோ வீட்டு லோன் ஏதாவது கட்டாமல் இருந்தால் கட்டிடுவீங்க, கார் லோன் கட்டாமல் இருந்தால் கட்டிடுவீங்க, எப்படி கட்டுறீங்க தெரியாது கட்டிடுவீங்க. இப்போல்லாம் நிறைய பேர் கடன் கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய விஷயந்தான். மொத்தத்தில் நாடு வந்து கொஞ்சம் இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படிங்கிறது அந்த வேறுபாடு குறைஞ்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நடந்துட்டுருக்கு. அதில் உங்கள் ராசிக்கு வந்து குரு நல்லிடத்தில் இருக்கிறதுனால அந்த பணம் வரும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து வச்சிருந்து ஒருத்தர் கொடுக்கலனா கூட இப்போ கொடுத்துருவார். சில பேருக்கு இருந்தும் கொடுக்காம இருப்பாங்க, செல்லாம் போனால் அப்புறம் கொடுத்துட்றாங்க. பாருங்க, அப்படி எதுவுமே அப்படி தான். நான் சொல்கிறது, தான் சாப்பிட்றத சாப்பிடக்கூடிய நிலையில் உள்ள போது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அது நஞ்சு போன சாப்பாட்டை கொண்டு போய் நாய் கொட்டுறது இருக்குது. ஏங்க நல்லா இருக்கும்போதே போட்டு அது நாய் சாப்பிடுமில்ல? அது என்னங்க மனுஷனுடைய அந்த ஒரு நிலை. மற்ற மிருகங்கள் எல்லாம் தான் சாப்பிட்டது போக மிச்சம் சேமித்து வைக்கிறது இல்லை. அது எறும்பு போன்ற இதுக்கு சேமித்து வைக்குதுன்னா அது மழை வருங்காலங்களில் சாப்பிட்றதுக்காக. மிருகங்கள் பசியாருன்னா அது விட்டுப்பட்டு போயிடும், அப்புறம் இன்னொன்று சாப்பிட்டு போகும். மனுஷன் மட்டும்தான் 100 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறான். நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. ஆனாலும் உங்கள் தேவைக்கு இன்றைக்கி பணம் வரும். மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தினை ஆள பிறந்தவங்கன்னு பொதுவாக சொல்லுவாங்க. சில பேருக்கு அது அமையும், சில பேருக்கு அமையாமல் இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வீடுங்கிற ஜகத்தை கூட ஆளலாம். நீங்கள் தான் வீட்டில் நீங்கள் சொல்கிறதா நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் நவகிரகங்களை கும்பிடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை கும்பிடுங்க, நல்லது நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பகை விலகி உறவுகளுக்குள்ள குடும்பத்தில் முன்னேற்றம் பெற நீங்கள் தன்வந்திரியை கும்பிடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு புதன். புதனோட ஏற்றமிக்க சுக்கிரனோட சிறப்பு மிக்க இடம் அற்புதம். சுக்கிரனும் புதனும் கூடி இருக்கிறது மிக மிக அற்புதம்.
இந்த ராசிக்கு 9க்கும் 10க்கும் அதிபதிகள் 4 சேர்ந்திருக்காங்க. தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ராஜயோகம் பெற்றிருக்கு. அதை உயர்ந்த ராஜயோகம்னு சொல்றதை விட எல்லா யோகங்களும் கஜகேசரி யோகம் இருக்கு, குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கள யோகம், எத்தனையோ யோகங்கள் இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படிப்பட்டதுன்னா மிகுந்த செல்வத்தை கொடுக்கும். ஆனால் எல்லாத்தையும் தான தர்மம் செய்ய வச்சிடும். கொடுக்கும், அதை பிறருக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்கும். இதுதாங்க அற்புதமான விஷயம். நிறைய பேர் பாருங்க ட்ரஸ்ட் அமைச்சு நிறைய தான தர்மம்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. வசதி உள்ளவங்க பாருங்க நிறைய செய்வாங்க. அவங்கெல்லாம் அந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த யோகம் வரலின்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. சாதாரணம் இருப்பாங்க, போய் ஒரு சம்பளம் 10,000 வாங்கிட்டு வருவாங்க, 2,000 ஏதோ ஒரு ஊனமற்றவங்களுக்கு கூட கொடுத்துட்டு வந்துடுவாங்க பாருங்க. அப்பா அம்மா கேட்பாங்க, வாங்குறதே 10,000 அதில் 2,000 கொண்டு போய் கொடுத்துட்டான். இல்லைம்மா இருக்கட்டும், அவங்க பாவம் அப்படிங்க. ஆனால் இதே 1000 கோடி சொத்து வச்சிருக்கிறவங்க 1000 ஏக்கரா சொத்து வச்சிருக்குங்க, பக்கத்தில் ஒருத்தர் ஒரே ஏக்கரா வச்சுட்டு கோவணம் கட்டிட்டு பாவம் அந்த விவசாயி பாடுபட்டு இருப்பான், அவனது பிடுங்க பார்ப்பாங்க. அவனது எப்படியும் பிடுங்கிடுறான் நம்ம இனம் ஆகிக்கிட்டு அப்படின்னு. 10,000 கோடி சொத்து வச்சுட்டு ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வெறும் 10,000 ரூபா சம்பளம் அவங்ககிட்ட வாங்கிட்டு வர்றவங்க 2,000 ரூபாய் அந்த ஊனமுற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகத்தோட சிறப்பு. அவங்க பணக்காரனான எப்படி இருக்கு. நீங்கள் நிறைய பேருங்க வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பகுதியை வந்து செலவிட்டுறாங்க. பில்கேட்ஸை நிறைய பண்ணுறார், 75% மேலே பண்ணுறார். பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இருக்கிற முதலாளிகள்லாம் வந்து ஏழை எளியவங்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதுலேயே குறியாக இருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுக்கிறது இல்லை, மூடி வச்சுக்க கூடாது, அதை மூடி விட மாட்டார். நவக்கிரகங்களை வந்து நீங்கள் வழிபட இன்னைக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க நல்லது அடைவீங்க, சிறப்பு பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை கும்பிட ஏற்றம் பெறுவீங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிரமங்கள் அகல நீங்கள் முருகனை வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன். சுக்கிரன் புதனோட கூடி இருக்கிறது பரவாயில்லைங்க, நல்ல சிந்தனையை வளர்க்கும். 9 குடையனோட ஜென்மாதிபதி கூடுனா ஆன்மீக சிந்தனை, சிந்தனைகளே ஆன்மீக சிந்தனை ஒழுக்கத்தை வளர்க்கும். எப்பவுமே ஆன்மீகத்து மேலே இறைவன் மேலே பால் நம்பிக்கை கொண்டு இருக்கிறவங்க ஒழுக்கத்தில் சிறந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்றேன். அப்படி இல்லாதவங்க இல்லைன்னு சொல்லவில்லை, இப்படி இருந்தால் சிறக்கும். இது என்னுடைய அனுபவம். அது கடவுள் நம்ம நல்ல வழியில் இட்டு செல்வார். நம்ம கடவுளுடைய தோல் உட்கார்ந்துட்டோம்னா, அவர் நம்ம குழந்தையா நம்மளை நினைச்சிட்டோம்னா, அவர் குறிப்பிட்டு எங்கே கொண்டு போய் சேர்த்தணுமோ கொண்டு போய் நம்ம சேர்த்திடுவார். நம்ம தூங்கிட்டாலும் கொண்டு போய் சேர்த்திடுவார். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஜென்மாதிபதியோட 9க்கு அதிபதி மிகப்பெரிய திரிகோணாதிபதி புதன் சேர்ந்திருக்கார். சந்திரனுடைய நிலைப்பாடும் உங்களுடைய வாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ பாடகையாக இருந்தீங்கன்னா பாடினீங்கனாலும் இன்னைக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்குன்னா, கேட்டையில் சந்திரன் 9க்கு அதிபதியோட சாரத்தில் 10க்கு அதிபதி இருக்கான். ஆக ஒரு தெய்வீகமான ஒரு நிலை, அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்குன்னு சொல்கிறேன். பல விஷயங்கள் புரியும், உங்களுக்கு புரியாத விஷயங்கள்ல புரியும், சொல்லிக் கொடுத்தே புரியாத விஷயங்கள் இயல்பாக புரியும். அதான் விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவாங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மைகள் இன்னும் கூடி வர அம்மனை வழிபடுங்க. சுவாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபமேற்றி வழிபடுங்க. தட்சிணாமூர்த்தி முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காருங்க. அது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சப்தகணீரை வழிபடுங்க, அல்லது சப்த நாகருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. 7 தீபம். ஏன்னா சப்தகணீர் எல்லா இடத்துலையும் இருக்காது, இருந்தால் நல்லது. இல்லைன்னா சப்த நாகர் இருக்கும். அப்படி சப்த நாகர் இல்லைன்னா விநாயகர் கோயிலில் ஒரு 7 நாகர் சிலை, நிறைய நாகர் சிலை இருக்கும், அந்த 7 வைங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதம், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு செவ்வாய். செவ்வாயோடைய பலம் பொருந்திய நிலை ஜென்மசந்திரன். ஜென்மசந்திரனாலும் அஷ்டமாதிபதி சாரம் பெற்றிருக்காரு. உடல் அசதி சோர்வாக இருக்கும், இருந்தாலும் சுபகாரியங்கள் எடுத்து நடத்திட்டு இருப்பீங்க. வீடு வேலை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் முடங்கி இருந்து மறுபடியும் வேலை நடக்குது, நல்லபடியாக முடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லபடியாக, ஏன்னா ரொம்ப அவசரப்படுறாங்க சில பேர். வீடெல்லாம் வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷம் இருக்கிறது, அப்படி அவசரப்படக்கூடாது.
எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் புண்ணியாட்சியம் வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு முன்னே ஏன் சொல்கிறீங்க? அவசரமாக அப்புறம் ஒட்டிட்டு போனாங்கன்னா காலில் டைல்ஸ் எல்லாம் காலில் முதிச்சா அப்புறம் நகர்ந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். மறுபடியும் ரீஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு டைம் பண்ணுறோம், நல்லபடியாக பொறுத்திருந்து அந்த க்யூரிங் எல்லாம் நல்லது ஆனதுக்கப்புறம் அந்த வேலை செய்யணும். அது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நன்மைகள் கூடி வர, கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெற சரஸ்வதியை வழிபடுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல கன்றுகளை தானம் கொடுங்க. நீங்கள் விநாயகரை கும்பிடுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய வீட்டு வேலைகள் தடையின்றி நடக்க விஸ்வகர்மாவை நினைச்சு வழிபடுங்க. அவர் தேவலோக சிற்பி. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதமும் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு இன்னைக்கு ஜென்மத்துக்கு புதனும் சுக்கிரனும் வந்திருக்கிறது பரவாயில்லைங்க. பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்களை நீங்கள் முறியடிக்கக்கூடிய, சகித்து செல்லக்கூடிய ஒரு திறனை உங்களுக்குள்ள உருவாக்கிட்டீங்க. மன தைரியம் இருந்தால் எதுவும் நம்மை அணுக முடியாது. ஒரு நாய் ஒரு ஒற்றை வழி பாதையில் ஓடுறீங்கன்னா, துரத்திட்டு வருதுன்னா, இது எதிர்த்து நின்னீங்கன்னா அது திரும்பி ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் துன்பம் அப்படிங்கிறது நாம் எதிர்த்து நின்னா அது ஓடிடும். ஆக துன்பத்தை கண்டு துவணக்கூடாது. துன்பம் கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, சிரமம் சொல்கிறேன். காரியம் எளிதில் நடந்துட்டு இருந்தது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். வேகமாக போன வண்டி போக மாட்டேங்குதுங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஜென்மத்துக்கு வந்திருக்கிற பொருள் தொழில் வகையில் இருந்து வந்த அந்த சிரமங்களை நண்பர்கள் மூலமாக அகற்றுவார். நண்பர் ஒருத்தர் வருவார், நான் பார்த்துக்கிற விடுங்க, நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர் வர சொல்லி பார்த்துக்கிற, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய வகை ஒரு மெஷின்களால் உங்களுடைய தொழில் மறுபடியும் உயிர் பெற்று சிறப்படையுங்கிற நிலையில் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. அது இன்னும் வலுப்பெறும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பைரவர் வழிபாடு ஏழரை தாக்கத்தை குறைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்வந்திரி வழிபாடு சிறப்பு கொடுக்கும். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு கிரகங்கள் இருக்கு. புதன் சுக்கிரன் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நிறைஞ்ச பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன்னு சொல்லி பொருளாதார ரீதியாக மறைஞ்சிருந்த பொருட்கள் வெளிப்பட்டு உங்கள் கைக்கு கிடைக்கும். எத்தனையோ பேர் மூடி வச்சிருந்ததெல்லாம் இப்போ உங்கள் கைக்கு சேர்ற மாதிரி, உங்களுக்கு வராமல் இருந்த, உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருந்தது இப்போ சேருன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபட வருவது தங்கும். அது நல்ல முறையில் பயன்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாள் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி வழிபடுங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க மிருத்யுஞ்ச மந்திரம் சொல்லி சிவனை வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி சனி. செவ்வாயோட இந்த சனி பரிவர்த்தனை பெற்றிருக்கு. பரிவர்த்தனை வரும்போது ஜென்மத்திலேயே செவ்வாய் இருக்கிற மாதிரி அர்த்தம். சனி இடம் மாறி இருக்கிற, சனி அவனோட இடத்துல மாறி இருக்கிற மாதிரியும், செவ்வாய் அந்த வீட்டில் போய் இருக்கிற மாதிரியும் கணக்கெடுத்துக்கலாம். ஏன்னா 2 வீட்டுக்கு சனி அதிபதி, செவ்வாய் 2 வீட்டுக்கு அதிபதி. அப்போ அந்த பரிவர்த்தனை அந்த 4 வீடுகளுக்கு பொருந்தும். அதில் பூமி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்ப நிலை மாறும். தடைகள், ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, வண்டியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அப்படி பூமிங்கிற வண்டியே ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே நின்று கிடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதெல்லாம் சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கு. கொஞ்சம் கூடுதல் பணம் செலவாகும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க நவகிரகங்களை வழிபட செலவுகள் கட்டுப்படும். சதயத்தில் பிறந்தவங்க மேன்மைகள் பெருகி புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக நவகிரக வழிபாடு செய்யுங்க. புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையை சம்பந்தமாக ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும். நீங்கள் அம்மனை வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கக்கூடாது இந்த டைமில். வாயிலை திறந்து வைச்சா, தொழிலுங்கிற வாயிலை திறந்து வைத்தால் தொழில் விண்ணை முற்ற அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு. சோம்பேறிகளாக இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது.
எல்லாத்தையும் விற்று சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்புறம் நாம் பொய் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்குது இவங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்குன்னு பொய்யை சொல்லிவிட்டு பொய் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அப்படி இருக்கிறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்பேற்பட்ட நேரம் மாறினாலும் முடியாது. அவங்களுக்கு சில பொய்யர்கள் துணை போவாங்க, அது வேறு விஷயம். ஒருத்தன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவனும் சோம்பேறியாக சுற்றிட்டு இருக்கான், இவனும் சோம்பேறியாக சுற்றிட்டு இருக்கான். இவன் காசை தோட்டத்தை விற்று காட்டை விற்று அவனுக்கு செலவு பண்ணுறான்னா அவன் பக்கம் தான் பேசுவான். இவன் சொல்கிறதெல்லாம் நம்புவான். என்ன மற்றவனை இவன் ஏமாற்றிட்டு வந்திருப்பான், இவன் ஊரே என்னை ஏமாத்திருச்சும்பா, அப்படியும் ஆமாம் அப்படின்ட்டு இருப்பான். ஏன்னா அவன் காசு கொடுக்குறான், அந்த செலவில் இவன் எல்லாம் சாப்பிட்றான், அதனால் அப்படி இருப்பான். அது தீர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவன் எங்கே போகிறான் இவன் எங்கே போகிறான்னு தெரியும். அது வேறு விஷயம். ஆனாலும் நல்லா உழைச்சி முன்னேறக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிரக துணை புரியுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அந்த வகையான நிகழ்வுகளில் இன்னைக்கு அற்புதமான சிறப்புகள் பெறக்கூடிய நாள். எடுக்கிற காரியம் எளிதில் நிறைவேறும், முன்னேற்றங்கள் கூடி வரும், பதவி தேடி வரும், உயர் பதவியே தேடி வரும்னு சொல்லக்கூடிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்வந்திரி வழிபாடு சிறப்பு கொடுக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு பைரவர் வழிபாடு சிறப்பு கொடுக்கும். ரேவதியில் பிறந்தவங்க பட்டீஸ்வரர் வழிபடுங்க, காமதேனு வழிபட்ட பட்டீஸ்வரர் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். அவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.